கல்லாப்பட்டி கூட்டணி. இப்ப நீ கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டியே, கூட்டணிக்கு வருபவர்களை இலக்காரமாக பார்க்கக்கூடிய பார்வை விஜய்க்கு இருக்குது அப்படிங்கறதான. அதனால தானே நீ கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு பையன் உன் பக்கம் வரல. கரூர் துயரத்துக்கு காரணமே திமுக அரசு நிர்வாக தவறுகள் தான் காரணம். அந்த பழி தவக்க மேல போடுறாங்க. அப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில 31 பேர் இறந்துட்டாங்கன்னு மைக்கு நீட்டும் போது இந்த பதில அன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கலாம்ல. இத்தனை உயிரை பலி கொடுத்த பிறகு கூட பொறுப்பற்ற தன்மையோட ஏன் மேல பழிய போட்டீங்கன்னு ஒருத்தன் வந்து பொய் பேச முடியுது. நேத்து மேடையில ஒரு சீன் போட்டார் இல்லையா, கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டு. ஆமா, அது என்ன மேடம் திடீர்னு அழுதுட்டாரு, ஐயோ நல்லா நடிப்புடா சாமி. நேத்து மேடையில் சும்மாவே ஃபீல் பண்ண முடிஞ்ச உன்னால 31 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு மைக்க போடும்போது ஒரு சொட்டு கண்ணீர் வரல, குடுன்னு ஓடி போன. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றேன். அப்ப கண்ணீர் விட்டு அழுது. அப்ப கண்ணீர் விட்டார். அப்ப 4 செவத்துக்குள்ள கண்ணீர் விடுவாராம். இப்ப ஸ்டேஜ்ல கண்ணீர் விடுவாராம். அப்போ ஓட்டுக்காக நான் கண்ணீர் வடித்து டிராமா போடுவேன். சீமான் எப்படி வந்து ஒரு அரசியல் களத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், அரசியல் களத்துக்கு விஜய் ஒரு ஆபத்து, ஒரு குரூர சிந்தனையோட வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு இப்படியெல்லாம் கூட வருவாங்க போல இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்குலாம் ஒரு பாடம். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல சரி பாதி பெண்களை கொண்டாங்க. அதுல நல்ல விஷயம் தானே ஏங்க, அது பிராக்டிக்கலா பாசிபிளாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாருங்க வந்து அலாட் பண்ணுவா? வணக்கம் மேடம். வணக்கம். கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு திமுகவை கடுமையான விமர்சனம் பண்ணியிருக்காரு தாவேக தலைவர் விஜய் அவர்கள். மக்களை சந்திக்கிறதுக்கு நான் ஜெயிச்ச பிறகு வருவேன் அப்படின்றாரு. இது சம்பந்தம் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? எப்போதும் போல விஜய் அரசியல் பேசாமல் அவதூறு பேசிட்டு இருக்காரு. ஏன் அவர் அரசியல் பேசல அப்படின்னா அவருக்கு அரசியல் தெரியாது. என்னைக்காவது தன்னுடைய மேடைகள்ல தன்னுடைய ரசிகர்கள், அவங்க இன்னும் தொண்டர்கள் கிடையாது, அதை நானும் வச்சுக்கணும். விஜயும் இன்னும் அரசியல்வாதியாக ஆகலை, அந்த நடிகர் அப்படிங்கிற இமேஜ்ல இருக்கிறார். அரசியலே பேச மாட்டேங்கிறாரு. நடப்பு நிகழ்வுகள், அதை ஒட்டி அவருடைய பார்வை என்ன, அதை எப்படி இவங்க கட்சியை அணுகுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. ஆனா திமுகவை விமர்சிக்கணும், இதுதான் அரசியல்னு அவருக்கு யாரும் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க திமுகவை விமர்சிங்க தலைவரே, எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்ச மாதிரி நம்மளும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு யாரும் அவருக்கு தவறாக கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தவறாக கைட் பண்ணாலும் ஒரு மனிதன் சிந்திக்க தெரிந்தவன், என்னடா இது எப்படிலாம் சொல்கிறாங்களே, இது இப்படி தான் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்பயும் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, மக்கள் இதெல்லாம் நம்பிடுவாங்களா அப்படின்னு சிந்திக்க முடியாத அளவிற்கு விஜய் இருக்கிறார். அதனால தான் கூட்டணியை வந்து ஒரு கேலியாக பேசுவது, கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீ கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டியே, பேசணும்னா பேசலாம் இல்லையா? அப்போ கூட்டணிக்கு வருபவர்களை இலக்காரமாக பார்க்கக்கூடிய பார்வை விஜய்க்கு இருக்குது அப்படிங்கறதான. அதனால தானே நீ கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு பையன் உன் பக்கம் வரல. லெட்டர்பேடு கட்சி கூட விஜயை நம்பி போகலங்க. அதுதான் வந்து கொடுமை. அப்போ உன்னுடைய பார்வை மலினமானது. எங்க கூட யார் வேணா வரலாம் இல்லையா, அவங்களுக்கும் நம்ம கொடுப்போம் இல்லையா அப்படின்னு நீ பேசின அந்த எகத்தால பேச்சு இருக்கு இல்லையா, அதனாலதான் உன்னை ஒரு பையன் மதிச்சு வரவே இல்லை. நீ கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை எந்த அளவிற்கு மலினமா பார்ப்ப, உனக்கு எந்த அனுபவமும் அரசியலில் கிடையாது. ஆனா பேசுறது பாருங்க ஒரு பண்பற்றத்தனமான ஒரு பேச்சாக இருக்குது. அப்ப யார் வருவா? அப்ப திமுக ஒரு கூட்டணி அமைக்குது அப்படின்னா அதை நீ இப்படி ஒரு மலிவா விமர்சிக்கிற அப்படின்னா கூட்டணி குறித்தான உன்னுடைய பார்வை எவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறது. கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தில் மிக முக்கியமானது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும். அப்போ அந்த கொள்கையை சார்ந்து இங்க மக்கள் கிட்ட ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணி அமைக்கிறாங்க. இது நான் வந்து எப்பவுமே திமுக கூட்டணி தேர்தல் கூட்டணி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவர்கள் எப்போதுமே கொள்கை கூட்டணின்னு அவங்களே சொல்றாங்க. அப்போ கொள்கை அடிப்படையில் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய கூட்டணியை நீ கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்ற அப்படின்னா, பாசிசத்தை எதிர்க்கிறதுக்காக, பிஜேபியினுடைய சனாதனத்தை எதிர்ப்பதற்காக திமுக ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கு. அதை நீ இப்படி பேசுற அப்படின்னா உனக்கு எவ்வளவு எகத்தாளமான ஒரு சிந்தனை இருக்கும். பாசிசத்தை எதிர்க்கிறதுக்காக இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நீ வந்து கல்லாப்பட்டி அப்படின்னா நீ பிஜேபி இன்டைரக்டா காப்பாத்துறன்னு தானே அர்த்தம். அப்ப கூட்டணியை குறித்து மலியமான பார்வை இருக்கக்கூடியவர் வந்து முதலமைச்சராகி நான் கிழிச்சிருவேன். அவரே கூட்டணி ஆட்சி உண்டு, நீங்க எங்க கூட்டணி வந்தீங்கன்னா ஆட்சியில் பங்குலாம் கொடுப்போம்னு சொல்லிருந்தேன். அதான் ஒரு பையன் வரலையே ஒண்ணு மதிச்சு. நீ இப்படி மத்தவங்க கூட்டணி வைக்கும்போது அதை கல்லாப்பட்டின்னு சொல்றன்னா, அப்ப நீ கூட்டணியை மதிக்க மாட்ட, மரியாதை இல்லாம நடத்துவ, உனக்கு அந்த பண்பே கிடையாது. முதல்ல விஜயை சந்திக்க முடியுமா? அவர் எங்கேயாவது அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியனா இருக்கிறாரு.
தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை கூட பொறுப்பாளர்களை கூட அவரை பார்க்கறது கஷ்டமா இருக்கும் பொழுது இவர் எப்படி கூட்டணிக்கு வந்து அவங்க மதிச்சு பாப்பாருங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு கட்சியினுடைய கூட்டணியை வந்து நீ மலிவா பேசுற அப்படின்னா, இப்போ கட்சி தொடங்கிட்டு உன்னை சந்திக்க யாராவது வந்தாங்கன்னா நீ எப்படி ட்ரீட் பண்ணுவ? அதான் யாருமே வரலையேங்க. அப்புறம் இவர் முதலமைச்சர் ஆகி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து சந்திப்பாரு. நான் என்ன சொல்றேன், பேரறிஞர் அண்ணா பெயரை உச்சரிப்பதற்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது. கொள்கை தலைவராக வந்து பெரியாரை வச்சிருக்கிறார். அதை வச்சுக்கிறதுக்கு விஜய்க்கு தகுதியே கிடையாது. நீங்க அவருடைய கொள்கை தலைவர்களுடைய பிறந்த நாள் இறந்த நாள் வருது அப்படிங்கிறதுக்கே சாயந்தரம் தூங்கி எழுந்து தான் அவர் வந்து மலர் தூவி மரியாதை பண்றாருங்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வருது. தந்தை பெரியார் ரோடா போயிருக்கிறார். அவர் போகாத தெருக்கள் கிடையாது தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது மக்கள் கிட்ட போய் நான் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறேன், அதுக்கு இதுதான் காரணம், நான் இதை பண்ண போறேன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு விஜய்க்கு கெப்பாசிட்டி கிடையாது. அதனால தான் நான் போய் இப்போ வந்து மக்களை பார்க்க மாட்டேன், நான் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு பார்ப்பேன். அவர் முதலமைச்சர் ஆக மாட்டாருன்னு அவருக்கும் தெரியும். மக்களை சந்திப்பதற்கு திமுக அரசு வந்து பல முட்டுக்கட்டைகள் போடுறது, சந்திக்க விட மாட்டேன்னு இந்த விமர்சனம் பண்றாங்க. அப்போ ஏன் முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு சொல்லணும்ல. பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் பெர்மிஷன் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுவேன் நீனே. அது ஒன்று இருக்குல்ல, யாருக்குமே போடாத கண்டிஷனை எனக்கு போடுறாங்க. எந்த கட்சி தொண்டனும் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறி நிக்கல. எந்த கட்சி தொண்டனும் கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல சிறு குறு தொழிலாளிகளுடைய கடையை அடைச்சு உடைக்கல. எந்த கட்சி தொண்டர்களும் அந்த கட்சி கூட்டத்திற்கு வந்த அந்த சக தொண்டர்களினுடைய குரவலை மேலே ஏறி நிக்கல. எந்த கட்சி கூட்டத்திற்கும் அந்த தொண்டர்கள் என் புருஷனை விட எனக்கு இவரை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாம் அபத்தமாக பேசல. எந்த கட்சி தொண்டர்களும் நான் வேலையை விட்டுட்டு வந்தேன், சம்பளத்தை விட்டுட்டு வந்தேன், எக்ஸாம் விட்டுட்டு வந்தேன், எனக்கு படிப்பு முக்கியம் இல்லை, என் குடும்பம் முக்கியம் இல்லைன்னு பேசலை. எந்த கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டத்துக்கு இத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு லேட்டாக வரல. எந்த கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் நடந்த செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்றுக்காம விஜய் மாதிரி தற்கொலைத்தனமாக பொறுப்பற்று ஓடி போகலை. ஒரு மாதம் பங்களாக்குள்ள பூந்துக்கிட்டு ஒளிஞ்சில்லை. இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா, கரூர் துயரத்துக்கு காரணமே திமுக அரசோட நிர்வாக தவறுகள் தான் காரணம்ன்றாரு. அது வந்து அந்த பழி தவக்க மேலே போடுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாரு. அப்போ அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில் 31 பேர் இறந்துட்டாங்கன்னு மைக்கு நீட்டும் போது இந்த பதில் அன்னைக்கு நின்று சொல்லியிருக்கலாம்ல, இல்லை மறுநாளாவது வந்து சொல்லியிருக்கலாம்ல. கோர்ட்டில் அந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லாதவர்களுடைய, அதாவது இறந்து போனவர்களுடைய ஒரு குழந்தையினுடைய அப்பா குடும்பத்தை விட்டுட்டு போனவர், அவர் மேலே எதுக்கு கூட்டிகிட்டு வந்து பொய்யா கேஸ் போடுறீங்க? உங்களுக்கு எதுக்கு அதிமுகவும் பாஜகவும் துணைக்கு வந்துச்சு? உங்களுடைய கொள்கை எதிரி பாஜக எதுக்கு உங்களுக்காக வந்தாங்க? நீ தப்பு மேல இல்லை அப்படின்னா ஏன் நீ மறுநாளே மக்களை சந்தித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் கொடுக்கல? நேத்து மேடையில ஒரு சீன் போட்டார் இல்லையா, கண்ணெல்லாம் கசக்கிக்கிட்டு. ஆமா, அது என்ன மேடம் திடீர்னு அழுதுட்டாரு, உணர்ச்சிவசப்பட்டுட்டாரு. ஐயோ, நல்லா நடிப்புடா சாமி. மேடையில் கண்ணு கசக்க தெரிஞ்ச நம்ம சினிமா பார்வையில தான் பார்க்கணும். ஏங்க, அவருக்கு நிஜமாலுமே எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டாரு, ஃபீல் பண்ணிட்டாருன்னே வச்சுக்கோங்களேன். நேத்து மேடையில் சும்மாவே ஃபீல் பண்ண முடிஞ்ச உன்னால 31 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு மைக்க போடும்போது ஒரு சொட்டு கண்ணீர் வரல, குடுன்னு ஓடி போனேன். சரி, மறுநாளாவது காலையில வந்து நான் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல, என்ன நடந்துருச்சு அப்படின்னு. அன்னைக்கு உன் கண்ணில் வந்து தண்ணி வரல, இன்னைக்கு வருது. அன்னைக்கு ஏன் நீ வந்து மக்களுக்கு முன்னாடி வந்து கண்ணீர் வடிக்கல, பத்திரிகையாளர்களை சந்திக்கல அப்படின்னா நீ குற்றவாளி அப்படிங்கிற முகம் உனக்கு பதியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, உன்னோட இமேஜ் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு நீ ஓடி போன. ஆனால் இப்போ ஸ்டேஜில் சீன் போடுறதுங்கிறது ஓட்டு அறுவடைக்குங்க. ஆனால் கரூர் சம்பவத்தில் உனக்கு ஏன் கண்ணீர் வரல? நீ ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கல? ஏன் நீ மக்களை சந்திக்கல? அன்றே அந்த குடும்பத்தினரை சந்தித்து நீ ஏன் வந்து ஆறுதல் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல, பொறுப்பேற்றுக்கல? அப்போ நான் அவர் திருப்பி போயிருந்தா அதே மாதிரி கூட்டம் வரும், ஸ்டாம்பீடு, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இஷ்யூஸ் இருக்கு, போலீஸ் பெர்மிஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரலாம். இல்லை, பனையூரில் பத்திரிகையாளர்களை சந்திக்கலாமே. 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்றேன். அப்ப கண்ணீர் விட்டு அழுதா? அப்ப கண்ணீர் விட்டார். அப்ப 4 செவத்துக்குள்ள கண்ணீர் விடுவாராம், இப்ப ஸ்டேஜ்ல கண்ணீர் விடுவாராம். அப்போ ஓட்டுக்காக நான் கண்ணீர் வடித்து டிராமா போடுவேன். ஆனால் உண்மையாகவே என்னை பார்க்க வந்த ரசிகர்களும் தொண்டர்களும் பாதிக்கப்பட்டால் எனக்கு அந்த நான் தான் பொறுப்பு, நான் பொறுப்பு தவறி விட்டேன், என்னுடைய தவறு அதுல இருக்குது, நான் லேட்டா வந்தேன், நாங்க கூட்டத்தை சரியா நடத்த மாட்டேங்கிறோம், பொறுப்பு இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறது பதிவாகி விடக்கூடாதுன்னு நீ இவ்வளோ உஷாரா இருக்கிற. வரலாற்றில்
இந்த அந்த சமயத்தில் உன்னுடைய முகம் பதிந்து விடக்கூடாதுன்னு நீ ஓடி போனோன்னா உண்மையாகவே இந்த மக்கள் மீது உனக்கு அக்கறை இருக்கா? மொத்தமாக 8 கோடி விட்டுருங்க, உன்னை சந்திக்க வந்த ரசிகர்கள் மீது உனக்கு அக்கறை இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஓட்டுக்காக கண்ணீர் சிந்துகின்ற விஜயை நம்பலாமா அப்படின்னா முடியாது, நம்பக்கூடாது. அது ஒரு பெரிய இப்போ சீமான் எப்படி வந்து ஒரு அரசியல் களத்துக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், அரசியல் களத்துக்கு விஜய் ஒரு ஆபத்து, ஒரு குரூர சிந்தனையோட வந்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு இப்படியெல்லாம் அரசியல் களத்தை அணுக முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் கூட வருவாங்க போல இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்குலாம் ஒரு பாடம். இத்தனை உயிரை பலி கொடுத்த பிறகு கூட பொறுப்பற்ற தன்மையோட என் மேல பழிய போட்டீங்கன்னு ஒருத்தன் வந்து பொய் பேச முடியுது. முதலமைச்சர் என் மேல பழி போட்டாருன்னு சொன்னார்ல, அது பொய் தானே? யாரும் உன் மேல பழி போடலையே, முதலமைச்சர் போட்டாரா? முதலமைச்சர் என்ன சொன்னாரு? எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு தான் சொன்னார். அவருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கக்கூடிய பண்பு, அந்த பண்பில் 1% கூட விஜய்க்கு இல்லையேங்க. ஆனா மேடையில ஓப்பனா போய் சொல்றாரு, எதுக்கு என் மேல பழி போட்டீங்கன்னு. இந்த அளவிற்கு நேர்மை இல்லாமல் விஜயனுடைய வாய் பொய் பேசுதுன்னா எப்படி அவரை நம்ப முடியும்? எப்ப சொன்னாரு முதலமைச்சர்? அப்படி சொல்லவே இல்லை. ஆனா நீ ஸ்டேஜில் இப்படி பொய் சொல்றனா அதுக்கு என்ன காரணம்னா, அந்த எண்ணம், அந்த தைரியம் விஜய்க்கு எப்படி வருதுன்னா, நான் என்ன சொன்னாலும் என் ரசிகர்கள் நம்பிடுவாங்க, நான் சொல்றத அப்படியே போய் வெளியில கக்குவாங்க. நம்ம தலைவர் இப்படி சொல்லியிருக்காரு, அது சரியா? நிஜமாலுமே முதலமைச்சர் அப்படி ஏதாவது ஒரு கட்டத்தில் சொன்னாரா அப்படின்னு எல்லாம் என்னுடைய ரசிகர்கள் ஆய்வு செய்யவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் நான் இத்தனை வருஷம் சினிமாவில் பழப்பே கொட்டியிருக்க முடியாதுங்கிறதானே உண்மை. அப்போ நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அப்போ அடிச்சு விடலாம் பொய்யை. பொய்யை நம்பி, அவதூறை நம்பி அரசியல் வந்திருக்கிறாரு விஜய். இது ரொம்ப மலினமா இருக்கு சார் அவர் பண்ற அரசியல் எல்லாமே. இப்போ வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வந்து தனக்கும் முதல்வர்களுக்குமான போர் அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழல், நிர்வாக சீர்கேடு இதற்கு இடையேயான ஒரு போர் அப்படின்னு இருக்காரு. இது இந்த மாதிரி எது சொல்றதுக்கான காரணம் என்னவாக? இல்லை, காலம் காலமாக திமுக மீது இங்கே ஒரு வெறுப்பு, ஒரு அவதூறு பரப்பப்பட்டுக்கிட்டே வருது பார்ப்பனிய கும்பலால். அந்த பார்ப்பனிய கும்பலால் உருவாக்கப்பட்ட அந்த அவதூறை கையில் எடுப்பதன் மூலமாக திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறதும் ஒன்று எப்போதுமே இருக்கும். அதை வாங்கி தன்னை அரசியலில் தக்க வைத்துக் கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சவால் விடுறேன். திமுக மீது இதுவரைக்கும் அவதூறு பரப்பியவர்கள் யாருமே, அதாவது அவங்க கோர்ட்ல கேஸ் போடாதனால இது அவதூறுன்னு சொல்றேன். திமுக மீது இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்றீங்களே, துப்பு இருந்தா வக்கு இருந்தா கோர்ட்ல கேஸ் போட வேண்டியது தானே? எங்க போய் புல்லு பிடுங்கிட்டு இருக்கிறீங்க? நீ கோர்ட்ல கேஸ் போடல, அதற்கான ஆதாரத்தை நீ பொதுவெளியில வைக்கல அப்படின்னா நீ அவதூறு பரப்புற. அவதூறு அரசியலை நம்பி பண்ணியிருக்கக்கூடியவர் ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்களேன். அரசியல்னா என்ன? அவதூறு பரப்புறது. இப்படிதான் விஜய்காரோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. திமுக எதிர்ப்பை வந்து நம்ம இங்கே அறுவடை பண்ணிக்கலான்னு. ரொம்ப சிம்பிள். விஜய்க்கு வந்து தைரியம் இருந்தால் அவருடைய திட்டங்களை மட்டுமே சொல்லி, அவருடைய தொலைநோக்கு பார்வையை மட்டுமே சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேட்க சொல்லுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவர் நிறைய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்தோடனே செய்வோன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காருல்ல. பெண்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், அப்புறம் வந்து இந்த மாதிரி பெண்கள் முக்கியமான நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறத நான் 2 விதமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு பெண்களை வந்து இவர் முதலமைச்சரானா பாதுகாத்துருவாரமா? அப்போ உன்னுடைய கூட்டத்துக்கு வந்த பெண்களை ஏன் நீ பாதுகாக்கல? அதுக்கே துப்பு இல்லாத நீனு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி பெண்களை பாதுகாத்துருவியா நான் கேள்வி கேட்பேன்ல. பட் அந்த கொஸ்டின் லாஜிக்காக இருக்குமா? இருக்காது. லாஜிக் இல்லாமல்லாம் பேசுகிற அளவுக்கு விஜய் மாதிரி முட்டாள் கிடையாது. பெண்களுடைய பாதுகாப்புக்காக, வளர்ச்சிக்காக திமுக எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கிருச்சு. அவங்க எதுவுமே செய்யலைன்னா இவர் கொண்டு வரது ஆன்னு வாயை பொழந்து பார்க்கலாம். அவங்க தான் ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்களே, நீ என்ன புதுசாக பண்ண போற? அப்போது திரும்பவும் நாம் முதல்ல வச்ச கேள்விதான், திமுக ஒரு தமிழ்நாட்டை இந்த பர்சன்டேஜ் வளர்த்துருக்கு, நான் வந்தால் இதை விட பெட்டராக வளர்ப்பேன், நான் இவ்வளோ பர்சன்டேஜுக்கு வளர்ப்பேன் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். நீ சொல்லு, நீ வந்து சொல்லு, திமுக இதெல்லாம் பண்ணியிருக்குங்க, இதை விட நான் ரொம்ப சிறப்பாக செயல்படுவேன், இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். இப்போ வந்து சொல்கிறாரு பெண்களுக்கு பாதுகாப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீ சொல்லும் பொழுது உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா? நிஜமாலுமே நீ அதை பண்ணுவியா? பண்ணக்கூடிய ஆற்றலும் அறிவும் திறமையும் உனக்கு இருக்கான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்போம். உனக்கு இருக்கான்னா
இல்லை. ஏன்னா அவர் சொன்ன அந்த அந்த அறிக்கையெல்லாம் விட்டார் இல்லையா, அதுலேயே சொல்கிறாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல சரி பாதி பெண்களை பெண்களுக்கு கொண்டு. அதில் நல்ல விஷயம் தானே மேடம். ஏங்க அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை யாருங்க வந்து அலாட் பண்ணுவா? லிஸ்ட்டு வந்து ஒன்றிய அரசு கொடுக்குங்க. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பாஸ் அவுட் எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, ஆண்கள் இருக்காங்க. இப்போ அதில் பெண்கள் பேர் இல்லைன்னு ஒரு டிக் பண்ணவே விட்டுருவாரம்மா. அது செலக்ட் பண்ணவே முடியாது. என்ன இவர் பேசுற அப்போது எதுவுமே தெரியாமல் உளறி இருக்கிறாரு. அப்போது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி பெண்கள் பாதுகாப்பை நான் வந்து நிலைநிறுத்தி விடுவேன். உன் கூட்டத்துக்கு வந்த பெண்களை நீ பாதுகாக்கல, பெண்களை முன்னேற்றி விடுவேன், நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பாதி தருவேன், அதுக்கு நாட் பாசிபிள். அப்போ நீ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன்னா எந்த புரிதலும் இல்லாமல் கொடுத்ததை நீ அப்படியே வாசிச்சிருக்க. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதாவது திமுக வந்து 75 ஆண்டு காலமாக இருக்கிறது. அந்த கட்சியை விட்டுருங்க. அந்த கட்சியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சிஎம்க்கு வருது அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தவர் எந்த அளவுக்கு ஆய்வு பண்ணியிருக்கணும், சீஃப் மினிஸ்டர் அதை எந்த அளவுக்கு பார்த்துட்டு அதை சொல்லுவார். அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அனுபவம் இருக்குது. பட் விஜய் அப்படிங்கிறவங்க வந்து புது கட்சி, யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாருன்னா விஜய் இன்னும் எந்த அளவுக்கு கவனமாக இருந்திருக்கணும். இப்போ ஒரு பேப்பர் வருதுன்னா அது அப்படியே உடனே அந்த ஸ்பாட்டில் மட்டும் வந்து படிப்பாரா? ஈவினிங் பேச போகிறோன்னா குறைந்தபட்சம் முதல் நாள் நைட்டு அதை பார்த்துருக்கணும். இதெல்லாம் போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் கரெக்டா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வை யார் நடத்துவா? ஒன்றிய அரசு. அவங்க தான் லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் வந்தாலும் அவங்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? அந்த ஸ்ட்ரக்சரை இத்தனைக்கும் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருணோ யாரோ ஒருத்தர் எதுவுமே தெரியாமல் இப்படி பேசியிருக்கிறாருன்னா அவர் கொடுத்த அறிக்கைகளை நீங்கள் எப்படி நம்புவீங்கன்னு நான் கேட்குறேன். எப்படி நம்ப முடியும்? ஒன்றிய அரசு பல்கலைக்கழகங்களில் சேருவதற்கான அளவில் வந்து நாங்கள் வந்து சப்ஜெக்டை மாற்றுவோம், காம்படிஷன் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் வந்து ஸ்ட்ரக்சரை மாற்றுவோம், தமிழ்நாடு கல்வியினுடைய இதை மாற்றிடுவோம். ஒரு மாநில அரசு நீட் எக்ஸாமையே தடுக்க முடியாத அளவுக்கு தான் இங்கே அதிகாரம் இருக்குது.